நமக்கு போதுமானதா இருக்கா? நிறைய பேர்த்துல கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா இல்லைன்ற பதில் தான் வரும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும் அவங்க எந்த வேலைக்கு போறது? அவங்க படிச்ச வேலைக்கு தகுந்த வேலை இருக்கா? கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியாவது அவங்க வருமானம் உயர்ந்திருக்கானா? அவங்க எதிர்பார்த்த வருமானமும் கிடையாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அங்க இளைஞர்கள்லாம் வந்து வேலை பாக்குறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி இவ்வளவு கஷ்டமான வேலையா இருக்கே, என்னப்பா படிச்சிருக்கீங்கன்னு. அவர் எம்ஏன்னு சொன்னாரு. சொன்னதோட இல்ல, அவர் சிரிச்சுட்டே போயிட்டாரு. எனக்கு கொஞ்சம் மனசு வலிச்சது. எம்ஏ படிக்கிற கட்டட வேலைக்கு எம்ஏ படிக்கணுமா? ஒரு கேள்வி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் படிச்சிட்டு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. படிச்சுட்டாலும் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா குழந்தைங்களை பாத்துக்கணும், இல்ல வீட்டுல பெரியவங்களை பாத்துக்கணும், கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிருவாங்க, வேலைக்கு போக வேணாம்னு கூட சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்துல அவங்க வீட்டுல இருப்பாங்க. சரி, வீட்டுல இருக்கோம், ஏதாவது ஒண்ணு சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சா அதுக்கு முதலீடுன்னு ஒண்ணு வேணும். அப்ப வீட்டுல இருந்துட்டு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பெண்கள் ஒரு டைலரிங்கோ இல்ல ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் தாண்டி ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, நம்மளும் ஒரு 4 காசு சம்பாதிக்க மாட்டோமான்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிரந்தரமான வேலைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்க எல்லாம் நிரந்தர வேலை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா இல்லைங்க. ஏன் அப்படின்னா அவங்க வேலை விட்டு நிக்கும் போதே அவங்க பென்ஷன் தொகை முடிச்சு கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் பென்ஷன் தொகை கிடையாது. இன்றுமே நிறைய குடும்பத்துல நல்ல வீடெல்லாம் கூட இருக்கும், சொந்த வீடு இருக்கும், எல்லா காரும் கூட வச்சிருப்பாங்க. ஆனா வந்து வருமானம்ங்கிறது இல்லாம இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு அவங்க ஒரு 58 வயசு 60 வயசுக்கு மேல வெளியில எங்கேயாவது ஒரு வேலை இருக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. கிடைச்ச வேலைக்கு போறாங்க, ஒரு செக்யூரிட்டியாவோ வாட்ச்மேன் வேலைக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கொஞ்சம் வலிக்குது. அப்ப அவங்க குழந்தைகள் எல்லாம் நம்மளை பார்க்காம விட்டாங்களான்னு கூட சில நேரத்துல தோணுது. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சுயமா அவங்க கௌரவத்தோட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், நம்ம கையில 4 காசு சம்பாரிச்சுட்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் உழைக்கணுங்கிற அவங்க உழைப்பு அதுல தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு படித்த பெண்கள் படிச்சுட்டு ஒரு துணி கடைக்கும், ஒரு மொபைல் கடையில, நகை கடையில, இது மாதிரி சின்ன சின்ன வேலைக்கு போறாங்க. அவங்க வருமானம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு 5000 10,000க்குள்ளதான் அவங்க வாங்குவாங்க. ஆனா அவங்க நாள் முழுக்க நின்னுட்டே தான் பாக்குற மாதிரி இருக்கும் வேலை. ஒரு துணிக்கடையில பாக்குற பெண்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 மாடி 3 மாடி பில்டிங் எல்லாம் ஏறி ஏறி இறங்கணும். வந்துட்டு போற கஸ்டமர் எல்லாம் கூட லிப்ட்ல போலாம், இவங்களுக்கு அந்த லிப்ட் வசதி கூட கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருமானம் எல்லாருக்கும் தேவை, ஆனா அவங்களுக்கு கிடைச்சதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதையும் தாண்டி ஏதாவது ஒண்ணு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. சரி, இப்ப நமக்காக ஒரு வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல வந்திருக்க அனைவருக்கும் இந்த வாய்ப்பு நம்மள தேடி வந்திருக்கு. நீங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உங்க நண்பர்கள் இதுல இணைச்சு விட்டுருக்காங்க. இது வாய்ப்பா நினைச்சா இது உங்க வாழ்க்கையை மாத்துங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நல்லதே நடக்கும்ன்ற அறக்கட்டளையில தான் நம்ம இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஸ்பீட் கேஷ் இல்லைங்க, ஸ்பீட் ஹெல்ப். அதாவது ஒருத்தருக்கு உதவியா உடனடியா கிடைக்கக்கூடிய இடம் நம்ம டிபிஏ ஸ்பீட் கேஷ் இந்த திட்டம் தான். இன்று வந்திருக்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இதை கவனிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த வருமானம் எப்படி வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீட் கேஷ் அப்படின்னா உதவி கொடுத்து உதவி பெற ஒரு திட்டங்க. என்ன மேடம், உதவி கொடுக்கல நமக்கு எப்படி வருமானம் வரும்? கண்டிப்பா வருங்க. ஒரே ஒரு 1000 ரூபாயை நீங்க டொனேஷன் பண்ணும்போது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உதவித்தொகை வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது, இதுல வந்து நீங்க இணையும் போது நீங்க தான் இதுல ஒரு பாஸ், நீங்க தான் இதோடைய ஓனர். அது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பீட் கேஷ்க்குன்னு தனியா ஒரு கம்பெனி கிடையாது.
அதனால இங்க ஓனரும் கிடையாது. சரி, ஓனர் இல்ல, கம்பெனி இல்ல, அப்புறம் இதுக்கு ஆபீஸும் தேவையில்லை. அப்ப இந்த செலவுகள்லாம் இல்ல அப்படின்னா இதுக்குன்னு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அப்ப இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் கிடையாது. நீங்க கேட்கலாம், நான் ஒரு 1000 ரூபாய் இதுல கொடுத்துருக்கேனே அப்படின்னு. இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்க. நீங்க கொடுத்த 1000 ரூபாய் நீங்க ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்திருக்கீங்க. அந்த பணத்தை அத ஒருத்தர் உதவியா பெற்றுக் கொண்டிருப்பார். சரி, இத வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணணுமா? இது ரினியூவலும் கிடையாதுங்க. உங்க ஐடி ஒரு தடவை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க உங்க ஐடி அப்படியேதான் இருக்கும். அப்ப இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? பேர் மேட்சிங் கிடையாதுங்க. லெஃப்ட் ஒன்னு ரைட் ஒன்னு பேர் மேட்சிங் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் கிடையாது. இது மார்க்கெட்டிங் கிடையாதுங்கிறதுனால இங்க ப்ராடக்ட்டும் கிடையாதுங்க. இங்க ப்ராடக்ட் இருந்தா தானே நீங்க எதை போய் மார்க்கெட் பண்றதுக்கு. இங்க மார்க்கெட் விக்கிறதுக்கு நீங்க எந்த விதமான பொருளும் இங்க தயாரிக்கல. அது நீங்க விக்கணுங்கிற அவசியமும் இல்ல. இது 100% டிரான்ஸ்பரன்சி. எந்த விதமான ஒளிவு மறைவும் நம்மளோடதுல கிடையாது. இது சிஸ்டம் ஒர்க் தான். 100% சிஸ்டம் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஸ்பீட் கேஷ்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க். இதுல பேமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வருதுன்னா பீப்புள் டு பீப்புள் மெத்தட்ல ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க கூகுள் பே மூலியமாவோ போன்பே மூலியமாவோ இன்னொருடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்படும். இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்ப்போம். நீங்க ஒரே ஒரு தடவை ஒரு 1000 ரூபாய உதவியாக கொடுக்குறீங்க. ஒரு நபரை நீங்க அறிமுகம் செஞ்சா கூட இதுல 12,500 ரூபாய் உங்களுக்கு ஒரு சுற்றுல கிடைக்கும். அவர் வாங்கக்கூடிய பணம் 4 நிலையில வரும். அந்த 4 நிலையில பாத்தீங்கன்னா அவர் வாங்கக்கூடிய ஒரே நிலையில 12,500 ரூபாய் வரும். நீங்க 1000 ரூபாய் கட்டி ஒரு ஹெல்ப் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல் சுற்று 2ன்னு 4 நிலையில 1,53,500 ரூபாய் நீங்க பணமாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். இந்த முதல் சுற்று 1,53,000 ரூபாய் நீங்க வாங்குறீங்க இல்லையா? அந்த முதல் சுற்றுல உங்க பெயர்லயே 8 ஐடி உருவாகும். உங்க பேர்லயே 8 ரீபர்த் ஐடின்னு சொல்லுவாங்க. அத ஒரு தடவை நீங்க பணம் கட்டி ஒரு தடவை பணமும் வாங்கிட்டீங்க. அதோட முடிஞ்சு போகாது இந்த ரீபர்த் ஐடி. இதோட சிறப்பு அம்சமே இந்த ரீபர்த் ஐடி தாங்க. ஏன்னா இது இந்த 8ஓடயும் முடியாது. இது 8 மடங்கு 64 மாறும். அது அப்படியே மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த 8 ஐடியோட நமக்கு பாத்தீங்கன்னா பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதுல நமக்கு வந்திருக்கு. ஸ்பீட் கேஷ் இதுல பாத்தீங்க அப்படின்னா உதவி கொடுத்துதான் உதவி பெறோம். நம்ம எதை கொடுக்குறோமோ அததான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தடவை இல்ல, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது பல முறை நமக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்கும். நீங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெடுதல் செஞ்சாலும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் இல்லையா? அதை நமக்கு திருப்பி கொடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தருக்கு உதவி பண்றீங்க. அப்ப இந்த உதவி தொகை உங்களுக்கு பல மடங்காக இங்க திரும்ப வரும். நீங்க ஒருத்தருக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இந்த உங்களுடைய முதல் நிலையில 2 பேர் உங்களுக்கு 1000 2000 ரூபாய் அனுப்பி வைப்பாங்க. சரி, இந்த 2000 ரூபாயை நீங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த பணத்துக்காக ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு நீங்க 1500 ரூபாய 750 2 முறை நீங்க அவருக்கு அனுப்பிடணும். அப்ப மீதமுள்ள 500 ரூபாய் அது உங்க பணம். நீங்க எடுத்துக்கலாம். அந்த பணத்தை நீங்க வச்சுக்கலாம். அது உங்களுடைய பணம். இப்ப பாருங்க, நீங்க ஒரு 1500 ரூபாய் உதவி பண்ணிட்டீங்க. இதுவும் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. எப்படின்னா 4 பேர் 1500 6000 ரூபாயை உங்களுக்கு தருவாங்க. இந்த 6000 ரூபாயிலையும் 2500 ரூபாய நீங்க திரும்பி ஒருத்தருக்கு உதவி பண்ணிடுறீங்க. இந்த 2500 ரூபாய் நீங்க உதவி பண்ணிடுறீங்க. உங்கள் பெயர்ல ரீபர்த் ஐடி சொன்னேன் இல்லையா? 8 ரீபர்த் ஐடி. அதுல ஒரு ரீபர்த் ஐடிக்கு 1000 ரூபாய முதல் இதுல கட்டிடுறீங்க. இது இல்லாம உங்களை அறிமுகப்படுத்திய நண்பர் இருப்பார் இல்லையா? அவருக்கு ஸ்பான்சருக்கு ஒரு 500 ரூபாய் போயிடும். மீதமுள்ள 2000 ரூபாய் உங்களுக்கு தான். இதை நீங்க எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டீங்க. இப்போ ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் வந்துருச்சு. அப்ப போட்ட காசு டபுளா வந்துருச்சா? டபுளால அதோட அதிகமாவே வந்துருச்சு. இப்போ இந்த நிலையில உங்களுக்கு 2000 ரூபாய் வந்துருச்சு. நீங்க ஆனா எவ்வளவு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னா 2500 ரூபாய் உதவியா கொடுத்துருக்கீங்க. இப்ப 8 பேர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு
2500 2500 20,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த 20,000 ரூபாயிலையும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய ஒருத்தருக்கு உதவி பண்ணிடுறீங்க. 4 தடவை தாங்க நம்ம உதவி பண்றோம். ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் உதவி பண்றோம், அப்புறம் அது வந்து 2ஆ வருது. அதுக்கப்புறம் 1500 ரூபாய் உதவி பண்றீங்க, அது 4 மடங்கா வருது. அடுத்து 2500 ரூபாய் உதவி பண்றீங்க, அது 8 மடங்கா வருது, 8 தடவை வருது. அடுத்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ரீபர்த்துக்காக திரும்ப 2000 ரூபாயை இதுல செலுத்தணும். உங்க ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்திய நண்பர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறீங்க. மீதம் உள்ள 6000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்கும். அதை நீங்க வச்சுக்கலாம், அதை நீங்க எடுத்து தாராளமா செலவு பண்ணிக்கலாம். அடுத்து 4வது நிலையில பாத்தீங்க அப்படின்னா 16 பேர், நீங்க ஒருத்தருக்கு தானே 10,000 ரூபாய் கொடுத்தீங்க. 16 பேர் 10,000 10,000மா 1,60,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த இடத்துல நீங்க யாருக்குமே உதவி பண்ண வேணாங்க, எல்லா பணமும் உங்களுக்கு தான். ஆனா உங்க பேர்ல ரீபர்த் ஐடி 5 ஐடி உருவாயிருக்கும், அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் நீங்க கட்டிடணும். உங்க ஸ்பான்சர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடணும். மொத்தம் 12,500 ரூபாய் உங்க ஸ்பான்சருக்கு போகும். மீதமுள்ள 1,45,000 ரூபாய் உங்களுடைய பணம், அதை நீங்க எடுத்து தாராளமா செலவு பண்ணிக்கலாம். இதை கூட்டி பாத்தீங்க அப்படின்னா 1,53,500 ரூபாய். இந்த 4 லெவல்ல ஒரு சுற்று, இந்த 4 லெவலும் ஒண்ணு மாத்தி ஒண்ணா வர்றது இல்லையா, இது வந்து ஒரு சுற்று. இந்த ஒரு சுற்றுல 1,53,500 ரூபாய் வருது. எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்கா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 10 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ 2 லட்சமா தருவாங்க, இல்ல 3 லட்சமா தருவாங்க, சரியா கொடுத்தா. ஆனா நம்மளோடதுல ஒரே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அது முதல் சுற்றுலயே 153 மடங்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 153 மடங்கா நமக்கு திரும்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 8 ரீபர்த் ஐடி உருவாச்சு இல்லையா, இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் இதே போல ஒவ்வொரு ரீபர்த் ஐடிக்கும் 4 நிலையில 1,53,000 1,53,000 கிட்டத்தட்ட 12 லட்சம் வரும். இந்த 8க்கும் 8 ரீபர்த் ஐடி உருவாகும் இல்லையா, அப்ப 64 ரீபர்த் ஐடி, 64 ஐடிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98 லட்சங்க. வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு வேற எங்கேயாவது இதுல இருக்குமா? ஒரு 1000 ரூபாயை போட்டு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஸ்பீட் கேஷ்ல அடுத்த ஒரு சிறப்பம்சம், நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய நண்பர்கள். நீங்க குறைஞ்சது 2 நபர்களையாவது நீங்க இதுல அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, ஃபர்ஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இணைந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நபர்களை இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பணம் ஒரு 500 ரூபாய் வந்ததுக்கு அப்புறமேல் கூட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 நபர்கள்ட்ட இணைச்சு விட்டுருங்க. சரி 2 நபர்களை தான் சேர்க்கணுமா, எனக்கு நிறைய பேர் தெரியுமே, தாராளமா சேர்த்து விடலாம். ஒரு 12 பேர் சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ஸ்பான்சர் இன்கமும் வருது, ரேங்க் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுகிட்ட இருந்து 12,500 ரூபாய். அப்ப 12 பேத்துக்கிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடிய ஒரு ரவுண்டுல 1,50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சிஸ்டம் ப்ரமோட்டர்னு ஒரு ரேங்கும் கொடுக்குறாங்க. நீங்க 12 பேர் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அது 12 லட்சமா மாறும். நம்மளோடதுதான் 8 மடங்கா போயிட்டே இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு சுற்று வாங்குறோம், அப்புறம் 8, அப்புறம் 64 போயிட்டே இருக்கும் இல்லையா. நான் 2 லெவல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நீங்க அடுத்தடுத்து நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். சரி, இன்னொரு 13 நபர் அதிகமா நீங்க சேர்த்து விடும் போது சிஸ்டம் மேனேஜர் உங்களுக்கு கீழே 25 பேர் வந்துருவாங்க. இந்த 25 பேர் வந்துட்டீங்கன்னா நீங்க சிஸ்டம் மேனேஜர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு முதல் சுற்றுல 3,12,500 ரூபாய் முதல் சுற்று, அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலையும் உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. 25 பேருமே தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க வாங்கக்கூடிய 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2வது சுற்று வரும் இல்லையா, 2வது ரவுண்டு வரை கிட்டத்தட்ட 25 லட்சம் உங்களுக்கு வரும். சரி 25 பேர் தான் சேர்க்க முடியுமா, நான் இன்னும் எனக்கு தெரியுமே, அப்ப இன்னொரு 25 பேர் சேர்க்கறீங்க, 50 பேர் வந்துடுறாங்க. அப்ப நீங்க சிஸ்டம் ஹெட் அந்த ரேங்க்ல இருப்பீங்க. அப்ப உங்களுடைய முதல் சுற்றுல பாத்தீங்கன்னா 6,25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அது 2வது ரவுண்ட்ல 8 மடங்கா போய்கிட்டே இருக்கும். சரி, எனக்கு இன்னொரு 50 பேரை நான் சேர்த்து விடுறேன், தாராளமா சேர்த்து விடலாம். அப்ப 100 பேர் வந்துட்டாங்க. அப்ப சிஸ்டம் டைரக்டர் ஒரு 1000 ரூபாயா ஒரு 100 பேர் உங்களுக்கு கீழே இணையும் போது
அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,50,000 ரூபாய் உங்க கணக்குக்கு வந்துரும். ஒவ்வொருத்தரும் அனுப்பிவிடுவாங்க தனித்தனியா உங்க கூகுள் பே நம்பருக்கு வரும், நீங்க எடுத்துக்கலாம். இது 2வது சுற்றுல பாத்தீங்கன்னா 8 மடங்கா போயிட்டே இருக்கும். சரி மேடம், என்னால 100 பேர் நான் போய் எங்க போய் பாக்குறது, எப்படி சேர்க்கறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நமக்கு 100 பேர் தெரியாதா? நம்ம ஒவ்வொருத்தருடைய மொபைல் நம்பரையும் எடுத்து பாருங்க. குறைஞ்சது ஒரு 500ல இருந்து 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் யாருங்க? நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? நம்ம தெரிஞ்சவங்க தானே. ஏன் அவங்கள்ட்ட எல்லாம் பேசலாமே. ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு, இதுல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுல என்ன ஒரு தயக்கம், பயம். நம்ம சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, நம்ம சொன்னா அவங்க சேராட்டி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளே முடிவு எடுத்துறது. அந்த தவறு செய்யாதீங்க நண்பர்களே. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நாம இந்த சிஸ்டத்தை பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை. நீங்க சொல்ற எல்லாருமே சேருவாங்க, நாம சொன்ன எல்லாத்தையும் அவங்க அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட நீங்க போய் பேசுறீங்க, அவங்க நோ சொல்றாங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு நாம என்ன பண்ணணும், அடுத்தவங்கள போய் பார்க்கணும். அவங்களும் நோ சொல்றாங்களா, அடுத்தவங்கள பார்க்கணும். கண்டிப்பா 3வது நபரோ 4வது நபரோ கண்டிப்பா எஸ் சொல்லுவாங்க, அவங்களும் நம்ம இணைச்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு 100 பேரை சந்திக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 20 பேர்ல இருந்து ஒரு 30 பேர் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தர் 2 பேர்ட்ட பேசவே பயப்படுறோம். ஒருத்தர் 2 பேர் நோ சொன்ன உடனே ஐயோ இதுல யாரும் சேர மாட்டாங்கன்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் டைரக்டர் முடிச்ச நபர்கள் இருக்காங்க. ஒருத்தரால முடிக்க முடியுதுன்னா ஏன் நம்மளால முடிக்க முடியாது? தாராளமா எல்லாராலும் இதை முடிக்க முடியும். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா எப்படி ஒரு கல்யாண பத்திரிக்கையில ஒரு 500 பத்திரிக்கை 1000 பத்திரிக்கை அடிக்கிறோமோ, இது நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஏங்க நம்ம ஒரு 1000 பேரை கூப்பிடக்கூடாது? 1000 பேரை கூப்பிட்டா கண்டிப்பா 100 பேர் வருவாங்க இல்லையா? கண்டிப்பா உங்களால முடியும், என்னால முடியும், நாம நினைச்சா எல்லாராலும் முடியும். சரி, இதுல ஜாயின் பண்றேங்க, ஆனா இதுல எது கண்டிஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஒரு மொபைலுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஒருத்தர் பேர்ல நிறைய ஐடி போட முடியாது. நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரே மொபைல் நம்பர்ல நிறைய ஐடி, எத்தனை ஐடி வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணம். ஆனா நம்மளோட அப்படி கிடையாது, ஒருத்தர் ஒரு ஐடி தான் போட முடியும். 2வது, இதுல மீட்டிங் ட்ரைனிங்ல உட்காந்து நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஐடி போட முடியும். எடுத்த உடனே நம்ம லீடர் ஐடி போட்டு தர மாட்டாங்க. முதல்ல மீட்டிங்ல உட்காந்து நீங்க புரிஞ்சுதான்னு கேட்டுட்டு தான் ஐடி போட்டு கொடுப்பாங்க. சரி, நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டீமுக்கு ஐடி போட்டு கொடுக்கணும். அடுத்தது, ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பின்னு வாங்கி அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். 2வது, நீங்களே ஐடி போட்டுக்க முடியாது. உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காருல என் நண்பர், அவர்கிட்ட கொடுத்துதான் நம்மளுடைய ஐடியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். பின்ன 20 ரூபாய்க்கு வாங்கி நம்மளுடைய பணம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுத்துதான் நம்மளுடைய ஐடி போடணும். அடுத்து, இதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் ஆகுது, யாராவது ஒரு நண்பர்கிட்ட போய் பேசுறீங்க, என்ன அதெல்லாம் போய் ஏன் சேர்ந்தேன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா உடனே என்னோட பணத்தை ரிட்டர்ன் தானா தரமாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பணம் உதவித்தொகை வேற ஒருத்தருடைய கணக்குக்கு போயிருக்கும், அவங்க எடுத்து அதை செலவு பண்ணிருப்பாங்க, அவங்களும் யாருக்காவது அனுப்பியிருப்பாங்க. அப்ப ஒரு தடவை உதவி கொடுத்த பணம் திரும்பி நமக்கு தரப்பட மாட்டாது. சரி, உங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினார்லயே உங்க நண்பர், உங்களுக்கு 20 ரூபாய் பின் வாங்கி உங்களுக்கு ஐடி போடுவாங்க. ஐடி போடும் போது இப்படிதான் காட்டும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, யாருக்கு நம்ம போட வேண்டிய பணம் போய் சேரணுங்கிற அவங்களுடைய பெயர், அவங்களுடைய கூகுள் பே நம்பர் எல்லாத்தையும் காட்டும். அப்ப என்ன பண்ணணும்னா, அவங்க இந்த 1000 ரூபாய அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்பதான் உங்களுடைய பணத்தை அவங்களுக்கு அனுப்பின உடனே அவங்க அப்ரூவல்னு ஒண்ணு தருவாங்க. அப்பதான் உங்களுடைய ஐடி ஆக்டிவேஷனே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க உங்க நண்பர்களை இணைச்சு விடலாம். இதுதான் ஸ்பான்சர், நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்பான்சர் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட். அவங்க மட்டும்தான் நமக்கு ஐடி போட்டு தர முடியும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஐடியை போட முடியாது. இதுக்கு என்ன வேணும்? இப்ப என் ஐடி போடணும், அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம முழு பெயரும் நீங்க கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரு தெளிவா தப்பு இல்லாம எழுதி கொடுங்க. உங்க கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் எது இருக்கோ நீங்க அதை கொடுத்து இதுல இணைஞ்சிடலாம். நண்பர்களே, இதுதான் முக்கியமான இடம்.
இப்போ எவ்வளவு ஒரு எத்தனையோ வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் யாரும் சும்மாவே இல்ல. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிக்க நேரம் இல்லை, எதுக்கெல்லாம் மீட்டிங் பார்க்க வர டைம் இல்ல, என்னால முடியாது, ஏதோ ஒரு எதிர்ப்பு மறுப்பு நெகட்டிவ் ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா வாய்ப்புகள் எல்லாரையும் தேடி போகாது. இந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருமான வாய்ப்பு தேவைங்கிறத இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுது. நம்ம எதை தேடுறோமோ அதுதான் கிடைக்கும். ஆல்ரெடி உங்க ஆள் மனசுல நினைச்சிருக்கலாம், இன்னொரு வருமானம் வந்தா பரவாயில்லையே, நமக்கு ஒரு நல்ல பிசினஸ் கிடைச்சா பரவாயில்லையே, ஏதோ ஒண்ணு நீங்க நினைச்சிருக்கலாம். அந்த வாய்ப்பு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன வேலை செஞ்சோமோ அதுக்குரிய பலன் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நல்ல வேலையில செஞ்சிருந்து நல்ல ஒரு பிசினஸ் மோட்டிவா ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு கை நிறைய காசோட சந்தோஷமா நல்லா இருக்கும். இல்ல நான் சாதாரண ஒரு இதை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஒரு நடுத்தர வாழ்க்கையை விட மோசமா நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வழி தவறான வழியில போயிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை அடுத்த எந்த ஒரு வருமானமும் நாளைக்கு நினைச்சீங்க அப்படின்னா இதை விட இன்னைக்கு வாங்குற வருமானத்தோட நாளைக்கு அதிகமாகும். எங்கேயும் நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளுடைய வருமானம் உயர்றதுக்கு 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் ஆகும். உடனே எல்லாம் ஏத்த மாட்டாங்க, மாசம் மாசம்லாம் ஏத்த மாட்டாங்க. ஆனா விலைவாசி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டு இருக்குதுங்க. தங்க விலையை நினைச்சு பாருங்க, 1 பவுன் 2 பவுன் நம்ம உடனே போய் ஆசைப்பட்ட உடனே ஓடி போய் வாங்க முடியுமா? தங்கத்தை விட இப்ப அரிசி விலை கூடிருச்சுங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு சராசரியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வருமானம் வேணும். அது ஒரு உதவி திட்டத்துல கிடைக்குது. நம்ம மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவர்களையும் இதுல வாழ வைக்கலாம் அப்படின்னா ஏங்க இதை செய்யக்கூடாது? நண்பர்களை முடிவை உங்க கையில தான் கொடுக்குறோம். இதுல நீங்க சேர்ந்துதான் ஆகணும்னு நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. ஆனா இது மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிமேலும் நம்மள கடவுள் கூட காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா வாய்ப்புகள் தான் தருவாங்க, நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும். கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறோம், எனக்கு காசு கொடுங்க கடவுளே அப்படின்னு. எந்த ஒரு கடவுளும் பணம் தர மாட்டாங்க. நம்ம தான் உழைக்கணும். அந்த உழைப்பை நம்ம சரியான இடத்துல கொடுக்கணும். ஒரு 1000 ரூபாய் நம்ம வாழ்க்கையை மாத்தும். இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு வழி, ஸ்பீட் கேஷ்ல பிரகாசமான ஒரு இடம் நமக்கு இருக்கு. இங்க வந்து அனைவரும் நம்ம சாதிக்க முடியும். இன்னைக்கு சேர்ந்துட்டு நாளைக்கே நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னா ஒரே நாள்ல எல்லாம் வாழ்க்கை மாறாதுங்க. இதுல முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நமக்கு வருமானம் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சம்பாதிக்க முடியும். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு, நீங்க பயன்படுத்திக்கங்க. இன்னைக்கு உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கிட்ட உங்க நண்பர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட உடனடியா ஒரு 1000 ரூபாயை கொடுத்து சேர்ந்துருங்க. நாளைக்கு தள்ளி போடாதீங்க. நாளை ஒன்று இல்லவே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க தூங்கி எந்திரிச்சு நாளைக்குன்னு சொல்லுவீங்க, நீங்க தூங்கி எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது இன்றாதான் இருக்கும். அடுத்த நாள் நாளைக்குன்னா இந்த விநாயகர் முதுகுல எழுதி வச்ச கதை தான். நாளை என்று ஒன்று இல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறோம், இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த முடிவை நீங்க எடுங்க. உங்களுக்கு இது புரியலையா, உங்களை அழைச்சிட்டு வந்த நண்பர்கிட்ட கேளுங்க. ஒரு நாளைக்கு காலையில 9 மணிக்கு, 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, இரவு 7:55க்கு இந்த செக்ஷன் தான். தினமும் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கீங்களோ வந்து கத்துக்கங்க. உங்க நண்பர்களை இழைச்சி காலையில வர முடியலையா, சரி மத்தியானம் பாருங்க, மத்தியானம் முடியலையா ஈவினிங் பாருங்க. முதல்ல பிளான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னா உங்களை அழைச்சிட்டு வந்த நண்பர்கிட்ட கேளுங்க. உங்களோட ஸ்பான்சர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்றதும் புரியலையா, டெய்லி மார்னிங் செக்ஷன். மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 4:30க்கெல்லாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி சாமி சார் சொல்லி கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இலவசமாவே நீங்க அதுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம உடலை எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பணமும் வரும் ஆரோக்கியமும் வரும். அது ரெண்டு சேர்ந்த இடம் தான் நம்ம இடம். அதையும் நீங்க கத்துக்கலாம். சரியாக 5 மணிக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லா தலைவர்களும் இதுல இருப்பாங்க. காலையில உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்க கரங்களை உயர்த்தி நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அனைத்து தலைவர்களும் ரெடியா இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உரையும் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஆனந்தவல்லி மேம். மிக அருமையான பிரசன்டேஷன். அனுபவம் உள்ளவர்களால் மட்டுமே தெளிவாகவும் திட்டத்தை மிக எளிதாகவும் விளக்க முடியும். அனைவரின் சார்பாகவும் ஆனந்தவல்லி மேம்க்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்றது மாறக்கூடிய ஒன்றல்ல, அனைவரின் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒன்று. 100% வெளிப்படை தன்மையோட செயல்படக்கூடிய ஒரே திட்டம் நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் அப்படின்றத மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன். இம்பார்ட்டன்டான ஒண்ணு இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல காத்து கொண்டிருக்கு. அது என்ன அப்படின்னா கிரிப்டோ. ஃபர்ஸ்ட் வர ஒரு 1000 மெம்பர்ஸுக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு வந்து இருக்கு. நாம எல்லோரும் வந்துட்டு வாழ்நாள் முழுவதும் உழைச்சா கூட நம்ம இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு நம்ம யாராலையும் வந்துட்டு சொல்ல முடியாது. பிபிஎஸ் பிடிஎஸ்ல வந்துட்டு பல லட்சங்கள் பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம். நாம கனவு காணாம அந்த கனவை நினைவாக்கி சரித்திரம் படிக்கணும். நமது திட்டம் இது நமக்கான திட்டம். உலக வரலாற்றிலே மக்களின் நலன் கருதி மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம். இன்றைய நாள நம்மால காண முடியும், இன்றைய நாள நம்மளால உணர முடியும். ஆனா நாளைய நாள நம்மளால மட்டும்தான் உருவாக்க முடியும். மேடம் அழகா சொன்னாங்க, ஸ்பான்சர்ட் இன்கம் தான் இங்க வந்துட்டு ஹைலைட்ஸ் ஆன ஒண்ணு. ஒரு 2 பேரை நம்ம ரெஃபர் பண்றதுனால ஒரு ஐடிக்கு 12,500 அப்படின்னா அந்த ஒரு ஐடியில உருவாகக்கூடிய அந்த 64 ஐடிக்கும் நீங்க அறிமுகப்படுத்துறீங்கல்ல அந்த 2 பேரு, அவங்களுக்கு தான் நீங்க ஸ்பான்சரா வருவீங்க. உங்களுக்கு இன்கம் பாத்தீங்கன்னா பன்மடங்கு வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு காத்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே இருக்கிறது 2 பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு பண பிரச்சனை, 2வது பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான நோய் பிரச்சனை. இந்த 2க்குமே தீர்வு கொடுக்கிற ஒரே திட்டம் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் மட்டும்தான். அதிகாலை 4:30 மணி அளவுல வந்துட்டு இதுக்காகவே மீட்டிங் வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமது நோய்க்கான பிரச்சனை சம்பந்தமானத சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு வெளிப்படையா, அதாவது மேம் வந்துட்டு சொன்னாங்க, இங்க வந்துட்டு ஒளிவு மறைவு அப்படின்றதே கிடையாது. மக்கள் முன்னாடி வெளிப்படைத்தன்மை கூடிய செயல்படக்கூடிய ஒண்ணுதான் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம். அதற்கான மீட்டிங்கும் அதிகாலை 4:30 மணிலிருந்து நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல வந்து நடைபெறும். யாராக இருந்தாலும் 100% இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல வந்தா 70 நிச்சயம். மீண்டும் ஒரு முறை நான் தெரிவிச்சுக்கிறேன், வீழ்வது யாராக இருந்தாலும் 100% பிபிஎஸ் பிடிஎஸ்ல 70 நிச்சயம் என கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தின் விளக்கினை